ஹாய் வியூஸ், இன்றைக்கி நம்ம தேவி லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிளகு ஜீரகம் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு எல்லாமே போட்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாய் இது கூட வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருக்கும்போது பொன்னிறமாக வர ஸ்டேஜில் ஒரு 2 தேங்காய் பத்தையை போட்டு அதையும் போட்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட தண்ணியில் ஊற வச்சு கசகசாவும் பட்டை, லவங்கம், முந்திரி இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து பச்சை கசப்பு போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது முருங்கைக்காவையும் கறியையும் நாட்டுக்கோழியும் எடுத்து போட்டு தம் பண்ணிட்டு வைங்க. தம் போட்டதுக்கப்புறமா கொதி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறமா ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு. தேங்க்யூ.